2025ல நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு டாக்கர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் 60 செகண்ட்ஸ்ல டாக்கர்னா என்ன, ஏன் டாக்கர் யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். சூரரை போட்டுல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பொம்மை கேரக்டர் அவங்களோட பேக்கரி பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய பிரான்ச்சஸ் வைக்கிறதுக்காக பிரான்சைசி மாடல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாடலோட மெயின் கான்செப்டே எல்லா பிரான்ச்சஸ்லயும் சிமிலரான டேஸ்ட் அண்ட் ரெசிபிஸ் கொண்டு வர வைக்கணும்ன்றதுதான். இதே கான்செப்ட் தான் டாக்கரும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஸ்பிரிங் பூட் அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க JDK வெர்ஷன் 11 வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க. இதை இப்ப டெஸ்டர் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஆனா டெஸ்டரோட சிஸ்டம்ல JDK வெர்ஷன் 17 தான் இருக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னா டெஸ்டர் ஜாவா வெர்ஷன் டவுன்கிரேட் பண்ணி தான் செக் பண்ண முடியும். இப்போ இது ஒரு டெவலப்பர் தான் ஓகே. இதுவே இப்போ ஒரு 10 டெவலப்பர் இருக்காங்க. 10 டெவலப்பரும் வேற வேற வெர்ஷன்ஸ் வச்சு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரே டெஸ்டர் செக் பண்ணணும்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அவரால் வெர்ஷன்ஸ் அப்கிரேட் ஆர் டவுன்கிரேட் பண்ணி செக் பண்ண முடியாது. அண்ட் இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம டாக்கர் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா டாக்கர்னா என்னன்னா நம்மளோட கோட், டிபெண்டன்சிஸ், என்வரன்மெண்டல் செட்டப் இப்படி எல்லாமே ஒரே கண்டெய்னர்ல வச்சிருப்போம். ஸோ இப்போ டெஸ்டர் ஜஸ்ட் அந்த கண்டெய்னரை இவரோட மிஷின்ல புல் பண்ணி ரன் பண்ணாலே போதும். நம்ம யூஸ் பண்ற எல்லா டிபெண்டன்சியும் டாக்கர் கண்டெய்னர் நம்ம கொடுத்ததால அவர் ரன் பண்றப்பவும் அதே டிபெண்டன்சி தான் இன்ஸ்டால் ஆகும், which makes things much easier. ஏன் டாக்கரை பத்தி இப்போ ஃபர்தரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டாக்கர்னு கமெண்ட் பண்ணுங்க. I will share the best free courses in your DM.